அத்தியாயம் 34. கோவிலுக்கு சென்று திரும்பும் போது கூட காருக்குள் பெரும் அமைதியே நிலவியது. முகிலனும் மாதவியும் பேசிக்கொள்ளவே இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர ஒரு வார்த்தை பேசிக்கொள்ளவில்லை. கோவிலுக்கு செல்லும் வரை இருந்த இலகுத்தன்மை மறைந்து அங்கே ஒரு இறுக்கம் குடிகொண்டது. கோவிலில் அந்த ஐயர் வாய்க்கு வாய் அவர்கள் இருவரையும் கணவன் மனைவி என்று சொல்ல அதை மறுத்து சொல்ல வேண்டும் என்றே முகிலனுக்கு தோன்றவில்லை. ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொல்வதற்கு முன்பே அவன் மாதவியை தனது மனைவியாகத்தான் மனதிற்குள் வரித்து கொண்டான். பிறகு மறுத்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மருந்துக்கு கூட அதை மறுக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. மேலும் இன்னொருவர் வாய் வார்த்தையாக தங்களை கணவன் மனைவி என்று சொல்வதை கேட்க கேட்க அவனுக்கு குழு குழு என்று இருந்தது. நிஜம்தான், இவள் மட்டும் கொஞ்சம் சுதப்பாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவன் மனைவியாகத்தான் ஆகியிருப்பாள். எல்லா காரியத்தையும் சரியாக கெடுத்துவிட்டு சட்டமாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு அவள் தவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனையும் சேர்த்தல்லவா ஏங்க விட்டுவிட்டாள். ஆனால் எந்த ஜென்மத்தில் அவன் செய்த புண்ணியமோ வேறு எங்கும் போகாமல் அவனிடமே வந்து சேர்ந்து விட்டாள். புறப்பட்ட தேர் நிலைக்கு வந்து சேருமே, அது போலவே. அவன் அந்த ஐயரிடம் எதுவும் மறுத்து பேசவில்லை. நிச்சயம் அதனால் மாதவி கோபம் கொள்வாள், தன்னிடம் ஏதாவது கேட்பாள் என்று அவன் நினைத்தான். அப்படி கேட்கும் வேளையில் தன்னுடைய காதலை அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்றும் திட்டம் போட்டான். அதிசயிக்கத்தக்க விதமாக மாதவியும் அந்த ஐயரை எதிர்த்து எதுவுமே சொல்லவில்லையே. ஏன் என்று அதையும் யோசிக்க தவறவில்லை முகிலன். கோவில் என்பதால் ஒருவேளை அமைதியாக இருந்திருப்பாளாக இருக்கும் என்று தனக்குத்தானே ஒரு பதிலையும் சொல்லிக் கொண்டான். வீட்டிற்கு வந்ததும் மாதவி அவனிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமலேயே பின்பக்கம் கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்று விட்டாள். காரிலேயே மாதவியை கவனித்தான் முகிலன். அவளுடைய முகமே சரியில்லை. ஒரு மாதிரி யோசனையில் குழம்பி போய் இருந்தது. வீட்டிற்கு போய் பேசிக் கொள்ளலாம் என்று வந்தான். ஆனால் அவன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இப்படி வில்லில் இருந்து விடுபட்ட அம்பாய் விர் என்று வீட்டை பார்த்தே கிளம்பி போய்விட்டாளே. பேசாமல் துரத்தி கொண்டு பின்னே போய் விடுவோமா என்று அந்த பக்கமாக திரும்பிய கால்களை வலு கட்டாயமாக வீட்டுக்குள் இழுத்து வந்தான் முகிலன். எப்படியும் இரவு உணவுக்கு இங்கே வந்துதானே ஆக வேண்டும், அப்போது பேசிக் கொள்ளலாம். வீட்டிற்குள் வந்தவனிடம் மருத்துவர் என்ன சொன்னார் என்று விசாரித்தார் யசோதா. பிறகு வாசல் பக்கமாய் கண்களை திருப்பியவர், மாதவிமா உங்க கூட தானே வந்தாங்க, அவங்களை எங்க? கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டா யசோதாமா, ஏதாவது அவசரமா இருந்திருக்கும், இப்ப வருவா என்றவன் மேற்கொண்டு அங்கேயே நின்றிருந்தால் வேறு ஏதேனும் அந்த அம்மாள் கேட்டு விடுவாளோ என்ற பயத்தில் விறுவிறுவென்று மாடி ஏறிவிட்டான். அறைக்குள் வந்ததும் அடிபட்ட காலில் லேசாக வலி எடுத்தது. நிதானமாகத்தான் மாடிப்படி ஏற வேண்டும் என்று சொல்லி இருந்தார் மருத்துவர். கட்டை பிரித்ததும் எல்லாம் சரியாக இருக்கும் என்ற குருட்டு தைரியத்தில் வேக வேகமாக வந்துவிட்டான். இப்போது கால் வலித்தது. உடையை மாற்றிவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்து மிக மெதுவாக அந்த அடிபட்ட காலை நன்றாக நீட்டியும் மடக்கியும் வைத்து பாதத்தை நீவி கொண்டிருந்தான். வலி லேசாக குறைந்தது போல இருக்க கீழே சாப்பிட போகலாம் என்று நினைத்த வேளையில் சரியாக போன் மணி அடித்தது. யசோதா தான் பேசினார். ஐயா, சாப்பிடுறதுக்கு கீழே வரீங்களா, இல்ல மாதவிமா கிட்ட மாடிக்கு கொடுத்து அனுப்பட்டுமா? மாதவி வந்துட்டாளா? அப்பவே வந்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு போன்ல ஏதோ புது வகையான துவையல் பார்த்தாங்களாம், அதைத்தான் உங்களுக்காக அரைச்சிட்டு இருக்காங்க. யசோதா சொல்லவும் முகிலனுக்கு அப்படியே விண்ணில் பறப்பது போல இருந்தது. அவனுக்காக செய்கிறாள் என்றால் அவன் மீது கோபம் இல்லை என்றுதானே அர்த்தம். உணவை அவளையே எடுத்து வரச் சொல்லலாம். மனதில் நினைத்ததை இங்கே வைத்தே சொல்லிவிடலாம். கீழே டைனிங் ஹால் என்றால் ஒருவேளை யசோதாமா பக்கத்தில் இருந்தால் பேச முடியாது. கால் லேசா வலிக்கிற மாதிரி இருக்குது யசோதாமா, நீங்க மாதவி கிட்டேயே சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க சொல்லிவிட்டு மாதவியின் வருகையை எதிர்பார்த்து படபடப்போடு காத்திருந்தான் முகிலன். முதலாய் காதலை சொல்ல போகும் டீனேஜ் பையனை போல உடம்பெல்லாம் ஒரே படபடப்பும் உள்ளமெல்லாம் ஒரே குறுகுறுப்புமாக தவிப்பாக இருந்தது அவனுக்கு. அதிக நேரம் அவனை தவிக்க விடாமல் இரவு உணவோடு அங்கே வந்து சேர்ந்தாள் மாதவி. சாயந்திரம் அவனோடு மருத்துவமனைக்கு செல்கையில் கட்டி இருந்த புடவையை அவிழ்த்துவிட்டு வேறு புடவைக்கு மாறி இருந்தாள். ஒற்றை முந்தானையை எடுத்து அழகாக இடுப்பில் சொருகி இருந்தாள். மாதவி என்றுமே முந்தானையை தொங்க விட மாட்டாள், எடுத்து இடுப்பில் சொருகி இருப்பாள். அது முகிலனுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
கோவில் வாசலில் அவன் வாங்கி கொடுத்த மல்லிகை பூவை தலையில் வைத்திருந்தாள். நெற்றியில் பொட்டு, குங்குமம், விபூதி என்று நிறைந்திருக்க இரவு உணவு நிறைந்த ட்ரேயை கையில் ஏந்தி ஒரு கொடி போல அவள் நடந்து வருவதை பார்க்க அவளை வேறு யாரோ என்று முகிலனால் நினைக்கவே இயலவில்லை. அவனுக்கு உரிமையான அவனுடைய மனைவியாகவே மாதவி அவன் கண்களுக்கு தெரிந்தாள். அவள் கொடுத்த தட்டை வாங்கி மடியில் வைத்துக் கொண்டவன் ஒன்றும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தான். நீ சாப்பிட்டியா மாதவி? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். யசோதாமா கூட சேர்ந்து சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னவள் சற்றே தயங்கிவிட்டு, கால் வலிக்குதுன்னு யசோதாமா கிட்ட சொன்னீங்களா? ஏன், டாக்டர் எல்லாம் சரியாயிட்டேன்னு தானே சொன்னாரு, அப்புறம் ஏன் கால் வலிக்குது என்று மெல்லிய குரலில் கேட்க சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான் முகிலன். டாக்டர் நிதானமா மாடிப்படி ஏறணும்னு சொன்னார். கால் பேண்டேஜ் இல்லைன்னதும் நான் பழைய ஞாபகத்துல துள்ளி குதிச்சு ஓடி வந்தேன். பட் ரொம்பலாம் வலிக்கல, லைட்டா வலிச்சுது, இப்போ சரியா போச்சு. அது சரி, உனக்கு என்ன, ஏதாவது வேண்டுதலா என்று கேட்டான் முகிலன். அவனை புரியாமல் பார்த்தாள் மாதவி. உதட்டில் உறைந்து நின்ற புன்னகையோடு அவளையே இமைக்காமல் பார்த்தான் முகிலன். அத்தியாயம் 35. அவன் கேட்ட கேள்வி புரியாமல் விழித்து கொண்டு நின்றாள் மாதவி. இதழோரம் குறுநகை போக்க, இல்ல, வந்ததுல இருந்து உட்காராம நின்னுகிட்டே இருக்கியே, அதான் ஏதாவது கோவிலுக்கு வேண்டி இருக்கியோன்னு நினைச்சேன் என்று அவன் சொல்ல மென்மையாக வாய்மூடி சிரித்தாள் மாதவி. பிறகு வழக்கம் போல அவள் அமரும் நாற்காலியை இழுத்து போட்டு அவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவினான் முகிலன். அவன் சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கிளம்ப போனவளை, நில்லு மாதவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று நிறுத்தினான் முகிலன். அவள் கையில் இருந்த பாத்திரங்களை வாங்கி ஓரமாக வைத்தவன் அவளை கைப்பிடித்து அழைத்து வந்து பால்கனியில் கிடந்த கூடை சேரில் அமர வைத்து தானும் எதிரே ஒன்றில் அமர்ந்து கொண்டான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு, மாதவி, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, நேரடியாவே கேக்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதவி, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சரின்னு சொன்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்க வீட்டுல பேச சொல்றேன் என்று சொல்ல மாதவியின் உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது. வெகு நாட்களாக அவள் அவனிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த வார்த்தைகள் தான். ஒரு ஆண் மகனின் கண்களில் தெரியும் காதலையும் அவன் செய்கையில் வெளிப்படும் அக்கறையையும் உணர்ந்து கொள்ள இயலாத அளவிற்கு மக்கு பெண் இல்லை மாதவி. நான் ஆண்மகன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அத்தனை தகுதிகளையும் வாய்ந்த ஒருவன் இவனுடைய கையால் தாலி கட்டி கொண்டு வாழ்வதற்கு அவளுக்குத்தான் பாக்கியமில்லை. தன்னுடைய அவல நிலையை நினைத்து இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது விட்டாள் மாதவி. பதறி போய்விட்டான் முகிலன். மாதவி, மாதவி, என் மனசுல உள்ள ஆசையை நான் சொன்னேன், அவ்வளவுதான். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, உன்னை நான் வற்புறுத்தல. பட் ப்ளீஸ் அழாத, என்னால தாங்க முடியல. அவனுடைய கெஞ்சலையும் அதிலிருந்த வருத்தத்தையும் உணர்ந்த மாதவியின் அழுகை இன்னும் அதிகரித்தது. அதை கண்டு இன்னுமே அவன் பயந்து போனான். சாரி மாதவி, சாரி, உன்னை பத்தி யோசிக்காம நான் தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். இனிமே இப்படி பேசல, ப்ராமிஸ். இனிமே இப்படி பேசவே மாட்டேன். நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் மாதவி. தயவு செஞ்சு என் மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடாத. என்னால அதை தாங்க முடியாது. என்ன மன்னிச்சிடு மாதவி. என் மேல கோபம் இருந்தா 2 அடி வேணாலும் அடிச்சிரு. ஆனா நீ இப்படி அழாத, என்னால அதை பார்க்கவே முடியல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழு குரலில் அவளிடம் கெஞ்சிக் கொண்டே தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து இறங்கியவன் மன்னிப்பு கேட்பவனை போல மண்டியிட்டு அவள் முன்னே அமர்ந்து அவளுடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டான். தன்னால் தான் அவள் அழுகிறாள் என்று நினைத்து முகிலன் கஷ்டப்படுவதை காண மாதவிக்கு சகிக்கவில்லை. அவளை வருத்தப்பட வைத்து விட்டதாக நினைத்து அவன் துன்புறுகிறான். கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தாள் மாதவி. முதல்ல நீங்க இப்படி வருத்தப்படுறத நிறுத்துங்க முகிலன். நீங்க சொன்ன விஷயத்த கேட்டு நான் அழல. உங்க காதலை ஏத்துக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில நான் இருக்கிறேன் பாருங்க. அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். என்னால யாரையும் காதலிக்கவும் முடியாது, யாரு காதலை ஏத்துக்கவும் முடியாது. அப்படியே உங்க காதலை நான் ஏத்துக்கிட்டாலும் என்னால உங்களை கல்யாணம் பண்ண முடியாது முகிலன். அது வரைக்கும் மனதை வியாபித்து கொண்டிருந்த அத்தனை எதிர்மறை உணர்ச்சிகளும் விலகி இப்போது புது தெம்பு வந்து விட்டது முகிலனுக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியவே இல்லை மாதவி. ஏன் உன்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது?
என்று கேட்டவன் பேச்சை நிறுத்தி, பிறகு, ஒருவேளை உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்று கேட்டான், அனைத்தையும் தெரிந்து கொண்டே. அவன் அப்படி கேட்டதும் தான் தாமதம். கிட்டத்தட்ட பதறி எழுந்து விட்டாள் மாதவி. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இது வேற ஒரு பிரச்சனை. இப்படி மொட்டையா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு தெளிவா தெரியும் என்றவள் ஒரு பெருமூச்சோடு, கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு தெரியாமலே இந்த வீட்டை விட்டு ஊருக்கு போயணும்னு நினைச்சேன், ஆனா முடியல என்று அவள் சொல்ல, அவள் கையை ஆதரவாக பிடித்து கொண்டான் முகிலன். மாதவி, இப்பவும் நீ உன்னோட பிரச்சனையை என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல, எனக்கு அது தேவையும் இல்ல. ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல மாதவி, அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னா மட்டும் போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். அவளுடைய கையை பிடித்து நெஞ்சில் வைத்து கொண்டு உறுதியான குரலில் அவன் சொல்ல, அவன் கண்களில் இருந்த காதலை கண்டு மனம் நெகிழ்ந்தாள் மாதவி. அவள் சொல்ல போகும் அனைத்தையும் முகிலன் நிச்சயம் நம்புவான், அவளை சந்தேகப்பட மாட்டான். ஆனால் அதன் பிறகு அந்த அவன் சொல்லும் கதைகளையும் இவன் நம்பாமல் இதே உறுதியுடன் இருக்க வேண்டுமே, கவலையாக யோசித்தாள் மாதவி. இதே போல உறுதியோடு இருந்தவர்கள், ஏன் இதைவிட அதிகமான உறுதியோடு இருந்தவர்கள் கூட அவன் சொன்ன அந்த கதையை நம்பி அவள் இருந்த திசை பக்கம் கூட எட்டி பார்க்காமல் தெரித்து ஓடிவிட்டார்களே. மனம் நிறைந்த கலக்கத்தோடு அவன் கைப்பிடிக்குள் இருந்த தனது கை விரல்களை பார்த்தாள் மாதவி. இப்படியே இறுதி வரை பிடித்து கொண்டிருப்பானா, இல்லை இவனும் மற்றவர்களைப் போலதானா? மனதிற்குள் பொங்கி கண்களுக்குள் வெடிக்க தொடங்கிய உணர்வுகளை அடக்கி கொண்டு இத்தனை நாட்களாய் தான் மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டிருந்த அந்த பாரத்தை முகிலனிடம் இறக்கி வைக்க தொடங்கினாள் மாதவி. அத்தியாயம் 36. அந்த வருடம் மாதவி டிகிரி முடித்திருந்தாள். 6வது செமஸ்டர் முடிந்து விடுமுறையில் இருந்தாள். மேற்கொண்டு படிக்க வேண்டாம், நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் முடித்து கொடுத்துவிட வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தார்கள் மரகதமும் கணேசனும். ஆனால் எம்காம் படித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாய் இருந்தாள் மாதவி. சரி சரி, அதுக்கே அப்பாவும் மகளும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நேத்து தானே பரீட்சையே முடிஞ்சிருக்கு, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம், அப்புறம் பார்க்கலாம் என்று அந்த பிரச்சனையை அப்படியே முடித்து வைத்தார் மரகதம். அவர்கள் ஊரில் கோவில் விசேஷம் எப்போதும் மே மாதத்தில்தான் வரும். கணேசன் மரகதம் தம்பதியர் சொந்த ஊரில் எந்த விசேஷங்களை தவற விட்டாலும் வருடா வருடம் நடக்கும் அவர்கள் ஊர் கொடை விழாவை மட்டும் தவற விடுவதில்லை. வழக்கமாக கோவில் விசேஷ நேரங்களில் அவளுக்கு செமஸ்டர் இருக்கும். அதிர்ஷ்டவசமாக இந்த தடவை அவளுக்காக 2 நாளைக்கு முன்பே பரீட்சை முடிந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக என்று அதை முதலில் நினைத்தாள் மாதவி. அதையே பின்னாளில் ஒரு 2 நாள் கழித்து அந்த செமஸ்டர் எக்ஸாம் இருந்திருந்தால் தன் வாழ்வு இவ்வளவு அலங்கோலமாக இருக்காதே என்று எண்ணி அவள் வருத்தப்பட்டதும் உண்டு. எனவே கோவிலுக்கு போகிறோம் என்று மிக உற்சாகமாகத்தான் மாதவியும் கிளம்பினாள். மூத்த அண்ணன் செந்தில், அண்ணி சீதா, குழந்தைகள், கணேசன் தம்பதியர் மற்றும் மாதவி என்று மிகவும் சந்தோஷமாக சொந்த ஊருக்கு கிளம்பினார்கள். ஊரில் போய் இறங்கியதுமே குளித்து சாப்பிட்டு விட்டு நேராக கோவிலுக்கு சென்று விடுவார் கணேசன். கோவிலில் அறங்காவலர் குழுவில் அவரும் ஒரு பொறுப்பில் இருப்பதால் நிச்சயமாக கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த முறை அப்படித்தான். திங்கட்கிழமை மதியம் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது கணேசனின் ஒன்றுவிட்ட தங்கை பூங்கோதையை கூடவே அழைத்து வந்தார் கணேசன். வாங்க அண்ணி, வாங்க வாங்க என்று உற்சாகமாக வரவேற்றார் மரகதம். வந்தவர்களை வரவேற்று சோஃபாவில் அமர வைத்துவிட்டு, மாதவி, அத்தை வந்திருக்காங்க பாரு, குடிக்க தண்ணி கொண்டு வா என்று சொல்ல சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த மாதவியை ஏற இறங்க பார்த்தார் பூங்கோதை. கணேசன் மகளா இது? என்ன அவசரமா வளர்ந்துட்டா? நான் பார்த்து எப்படி ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாதவியின் மீது இருந்த கண்களை விளக்காமல் ஆச்சரியமாக அவர் சொல்ல, ஆமா அண்ணி, நீங்க தான் வீட்டு பக்கமே வரதில்லையே. சரி, கோவிலையாவது வச்சு பார்க்கலாம்னா அதுக்கு கூட நீங்க வர்றதில்ல என்று வருத்தப்பட்டார் மரகதம். உங்களுக்கு என் அண்ணன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கலையே அண்ணி. அந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? அந்த குடிகாரனையும் சமாளிச்சு 3 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள கடும்பாடு பட்டு போனேன் அண்ணி. கஷ்டப்பட்டு எப்படியோ 2 பொம்பளை பிள்ளைகளை கரையேத்திட்டேன்.
பையன் ஏதோ கம்ப்யூட்டர்ல பெரிய படிப்பு படிச்சான் அண்ணி. நல்ல வேலையில இருக்கான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறேன். என்னதான் வருத்தப்பட்டு பேசுவது போல பேசினாலும் கூட அந்த அத்தையின் பேச்சில் ஒரு சிறு பொறாமை இருந்ததை மாதவி கவனிக்க தவறவில்லை. மேலும் பேச்சு பேச்சாக இருந்தாலும் பூங்கோதையின் கண்கள் மரகதம் மற்றும் மாதவி போட்டிருந்த நகைகளை ஆராய்வதையும் அவள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். மரகதத்தையும் கணேசனையும் குழையடித்து கோவில் விசேஷம் முடியும் வரை அந்த வீட்டில் அவர்களோடு தங்கிவிட்டாள் பூங்கோதை. சமையல் உட்பட அனைத்து வேலைகளுக்கும் தனித்தனியாக ஆட்கள் இருந்ததால் அவர் ஒருவர் வந்து இங்கே தங்கியதில் யாருக்கும் பெரிதாக வருத்தம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த அத்தை பேசும் போதெல்லாம் மகனை ஏதோ அவதாரம் போல சித்தரித்து பேசினார்கள். அதைத்தான் மாதவியால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல எல்லோருக்குமே அவர்களுடைய பிள்ளை உசத்திதான். ஏன் அவளுடைய அண்ணன்மார் 3 பேர் இல்லையா? அதற்காக எப்போதும் மரகதம் அவர்களை பற்றிய பெருமை பேசிக்கொண்டு அழைகிறார். அரைத்த மாவையே அரைப்பது போல சொன்ன விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு மகனை பற்றி எந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறாரோ அவர் தெரியவில்லையே. மறுநாள் அத்தை பூங்கோதை யாரோ ஒன்றுவிட்ட அக்கா வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருந்த போது பெரிய அண்ணி சீதா மரகதத்திடம், வெளியில போற ஓனான வீட்டுக்குள்ள புடிச்சு கட்டிக்கிட்ட மாதிரி மாமாக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? கோவிலுக்கு வந்தாங்களா, பார்த்து பேசணுமா, அப்படியே அனுப்பி விட்டோமான்னு இல்லாம எதுக்கு வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரணும்? அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காங்களா? சரியான ரம்பம். எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசி அறுத்துக்கிட்டே இருக்குது. அது பேசும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா அத்தை? என்னவோ சீமையில இல்லாத புள்ளைய பத்தி வச்சிருக்க மாதிரி மகனை பத்தி ரொம்பவும் பெருமை பீத்துது. என்ன நினைச்சுக்கிட்டு அது இப்படி எல்லாம் பேசுதுன்னே தெரியல. எனக்கு என்னவோ அது ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்குது என்றாள் சீதா சந்தேகத்தோடு.